முறைகேடு தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இன்று நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மருத்துவக் கல்விக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அரசியல் கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் இதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தன. தொடக்கத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை தேசிய தேர்வு முகமை மறுத்து வந்த நிலையில் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமை தலைவராக இருந்த சுபோத்குமார் கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு தலைவருமான பிரதீப் சிங் கரோலியாவுக்கு தேசிய தேர்வு முகமை தலைவர் பொறுப்பு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024-2025 கல்வியாண்டு முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற இருந்தது. இதற்கிடையே இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. முதுநிலை நீட் தேர்வின் செயல்பாடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யும் பொருட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், போட்டித் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக CBI விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.